ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பிகினர் டு பேங்கர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி கிளர்க் மைன்ஸ் சண்டே நடந்துச்சு இல்லையா? ஸோ அதோட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட அப்ரோச்சஸ் வந்து நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே வச்சு பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், சண்டே ஆர்ஆர்பி எக்ஸாம் நினச்சி இல்லையா? ஸோ அதோட ஆப்டிடியூட் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு 30+ வந்து நிறைய பேர் போட்டிருக்கேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்ம ஒரு க்ரோயிங் சேனல் இல்லையா? ஸோ நம்ம இப்போவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணி இது பண்ண வேணாம். பட் கட் ஆஃப் வரும்போது வரட்டும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ இனி அதை பற்றி நம்ம திங்க் பண்ணி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐபிஎஸ் கிளர்க் வருது, எஸ்பிஐ பிஓ வருது, என்ஐஏசிஎல் ஏஓ மெயின்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஐபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்து நியூஸ் பேப்பரில் விட்டுருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் வெப்சைட்டில் வந்து ஒரு 2 டேஸில் வந்து அஃபிஷியலாக விட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்சதை பற்றி எல்லாம் நினைக்காம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க, சரிங்களா? உங்களால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட், ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதை பற்றியெல்லாம் திங்க் பண்ண வேணாம். ஸோ அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் எல்லாமே ஹிண்ட் மாதிரி தான் இருக்கேன். கொஸ்டின் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஹிண்ட் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மிக்சரில் வந்து மில்க் வாட்டர் வந்து 7:5 ரேஷியோவில் இருக்குது. 9 லிட்டர்ஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு அதை வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக 7:9 வருது ரேஷியோ. ஸோ இனிஷியல் மில்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப்பான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் தனியாக ஒரு 6 டைப்பில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவோட போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து மில்க்கு, இது வந்து வாட்ரு, சரிங்களா? என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 7:5 ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் இந்த கான்செப்ட் வந்து நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு மிக்சரில் வந்து என்ன ரேஷியோ இருக்கோ அவன் வெளியே எடுத்தாலும் அதே ரேஷியோ தான் எடுப்பான். அவன் வெளியே எடுத்ததுக்கப்புறமும் இனிஷியலாக என்ன ரேஷியோ இருக்கோ அதான் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ இது வந்து இனிஷியல் ரேஷியோ. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு 9 லிட்டர்ஸை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ 9 லிட்டர்ஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நடுவில் எவ்வளோ இருக்குன்னா மிடில்லையும் அதே 7:5 ரேஷியோ தான் இருக்கும், சரிங்களா? 9 லிட்டர்ஸை வெளியெடுத்ததுக்கப்புறமா அதே 7:5 ரேஷியோ தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியெடுத்த அந்த 9 லிட்டர்ஸை வந்து வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரேஷியோ என்ன வருதுன்னா 7:9 வருது, சரிங்களா? இன்கேஸ் வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அதே 7:5 ரேஷியோ தான் லாஸ்ட் வரை மெயின்டைனாக இருக்கும். அந்த வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணதுனால இந்த வாட்டர் ரேஷியோ வந்து 5 பார்ட்ஸ்லேருந்து 9 பார்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு எந்த சேஞ்சுமே இல்லாதது வந்து மில்க் தான். ஸோ மில்க் ரேஷியோ தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ மில்க் ரேஷியோ இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது, ஃபைனலாகவும் 7 இருக்குது. ஸோ நம்ம இது எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்போது அந்த வாட்டரில் வந்து எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ அந்த 4 பார்ட்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, நான் 9 லிட்டர்ஸ் வந்து வாட்டரில் ஆட் பண்ணதுனால எனக்கு 4 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 4 பார்ட் வந்து 9 லிட்டர்ஸ்னால் இப்போ நம்மளுக்கு இந்த மில்க்கு வாட்டர் சேர்ந்து எவ்வளோ இருக்குது, 12 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ 12 பார்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ் போனால் 27 லிட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த 27 லிட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் 9 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டான்ல, வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த மிக்சரில் இருக்கிற டோட்டல் குவான்டிட்டி, சரிங்களா? ஸோ டோட்டல் குவான்டிட்டி வந்து 27 லிட்டர்ஸ். ஸோ 9 லிட்டர்ஸ் ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா இனிஷியல் குவான்டிட்டி கிடச்சிடும். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோ வரும்னா 9 + 27 36 லிட்டர்ஸ் வரும். ஸோ அதில் எவ்வளோ கேட்குறாங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மில்கோட இனிஷியல் மிக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மில்கோட இனிஷியல் மிக்சர் வந்து 7 பார்ட்ஸு, டோட்டல் வந்து 12 பார்ட்ஸு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 லிட்டர்ஸ் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் சம், சரிங்களா? ஸோ 7:5 வந்து இனிஷியலாக இருக்குது. அவன் 9 லிட்டர்ஸ் வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதே ரேஷியோ தான் மெயின்டைன் ஆகும். அந்த 9 லிட்டர்ஸை வாட்டரில் ரீப்ளேஸ் பண்ணதுனால வாட்டரில் வந்து அந்த 4 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த 4 பார்ட்ஸ் வந்து 9 லிட்டர்ஸ்னால் 12 பார்ட்ஸ் வந்து 27 லிட்டர்ஸு. இது வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கிறது. ஸோ அதோட 9 லிட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 லிட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ 36 லிட்டர்ஸ் தான் நம்மளோட இனிஷியல் மிக்சர், சரிங்களா? ஸோ அதில் மில்க் எத்தனை பார்ட்னு கேட்குறாங்க. ஓவரால் வந்து 12 பார்ட்ஸ் வந்து எனக்கு 36னா 7 பார்ட்ஸ் வந்து 21 லிட்டர்ஸ், சரிங்களா? ஸோ ரெண்டாவது சம் பாருங்கள், ஒரு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து 4 ஹவர்ஸில் ஒரு எம்டி டேங்க் வந்து ஃபில் பண்ணுது, பி வந்து X ஹவர்ஸில் ஒரு எம்டி டேங்கை ஃபில் பண்ணுது, சி வந்து ½ ஆஃப் த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 4 ஹவர்ஸ் ஆகுது.
ஸோ ஃபைனலி ஏபிசி மூணுமே ரன் ஆகி ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 4 hours 48 minutes ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு எம்டி டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 4 hours ஆகுது. பி வந்து ஒரு எம்டி டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது. சி வந்து ஒரு ஃபில் பண்ண டேங்கை ஒரு half ஆஃப் த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 4 hours ஆகுது. half ஆஃப் த டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 4 hours ஆகுதுன்னா ஃபுல் டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? 8 hours ஆகுமா? ஸோ சி வந்து 8 hours. ஸோ இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா சி வந்து எம்டியில் பண்ணுது. ஸோ ஓவராலாக ஏபிசி மூணுமே எவ்வளோ நேரம் செய்கிறானுங்கன்னா 4 hours 48 minutes சொல்லியிருக்காங்க. ஸோ 4 hours 48 minutesனால் எப்படி வருதுன்னா 4 hours 48 minutesனால் 48/60. இதை வந்து ஹவர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 4 times போகும். இது வந்து 5 times போகும். ஸோ 4 × 5 20, 24/5. ஸோ ஏபிசி வந்து 24/5 hours. சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் எடுக்கணும். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் வந்து நான் 24 எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ 24 எடுத்தோன்னா ஏ வந்து X6ன்னு வரும், பி வந்து Xன்னு வரும், சி வந்து -3 வரும், ஏபிசி வந்து 5 வரும். சரிங்களா? ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் பார்த்து போடுங்க. எம்டி டேங்க்னா மைனஸ் பண்ணும், ஃபில் பண்ணுற டேங்க்னா அது ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 6 units ஏ, X units வந்து பி, -3 units வந்து சி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் வந்து 5 units வரும். ஏன்னா 3 பைப்பும் சேர்ந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 24/5 hours. ஸோ இந்த 5 வந்து அந்த 3 பைப்போட கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ 6 + x - 3 = 5னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னா 2 வருமா? சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து எக்ஸோட வேல்யூ 2ன்னு நீங்கள் 2ன்னு எடுத்துடக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க அந்த பி பைப் இருக்குல்ல, அந்த டேங்க் ஃபில் பண்ணுற டைம் தான் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 24, பியோட கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ 24/2 வந்து 12 hours. சரிங்களா? ஏ வந்து 4 hours, பி வந்து எக்ஸ் ஹவர்ஸ், சி வந்து half ஆஃப் த டேங்க் வந்து 4 hours ஃபில் பண்ணுச்சுன்னா ஃபுல் டேங்க் வந்து 8 hours. சாரி, half ஆஃப் த டேங்கை வந்து எம்டி பண்ணுறதுக்கு 4 hours ஆச்சுன்னா ஃபுல் டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 8 hours ஆகும். சரிங்களா? ஸோ நான் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா இது வந்து எம்டி பண்ணும். சரிங்களா? ஃபில் பண்ணுறதுனா பாசிட்டிவ், அதை எம்டி பண்ணுறதுனா நெகட்டிவ். சரிங்களா? ஸோ சி வந்து -8. ஸோ ஏபிசி 3 பேர் சேர்ந்து 24/5 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஏபிசி 2 ஃபில்லிங் பைப்பு, ஒரு எம்டி பைப்பு, மூணுமே ரெண்டாவதுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் எடுத்தோம்னா 24 units வரும். ஸோ ஏ வந்து 6 units, பி வந்து X units, பியோட இது நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். சி வந்து -3 units. ஸோ எல்லாம் சேர்ந்து எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆகுதுன்னா 5 units ஆகுது. ஓகேங்களா? 5 units வந்து அந்த 3 டேங்கோட டோட்டல் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ 3 ஆட் பண்ணி இந்த 5ஓட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2னா இங்கே தான் அந்த 2 போடணும். சரிங்களா? ஸோ 2 வந்து பியோட எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ நம்ம டோட்டல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 24 units. 24 liters எப்படின்னா எடுத்துக்கோங்க. 24 liters. பியோட எஃபிஷியன்சி வந்து 2. இது 2 டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த பி பைப் வந்து அந்த டேங்கை 12 hours ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 12. ஓகேவா? ஸோ தேர்ட் சம் பாருங்கள், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட 30% அதிகம், அண்ட் அதுக்கு சம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு 4% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோ எக்ஸாக்டாக தெரியலன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 100ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ன்னு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த என்ன சொல்லியிருக்காங்க, மார்க் ப்ரைஸ் வந்து 30% அதிகம் சொல்லியிருக்காங்களா. ஸோ மார்க் ப்ரைஸ் 30% அதிகம்னா 100ல் 30% எவ்வளோ வரும்? 30. ஸோ 100 + 30 வந்து எனக்கு 130. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து 4% சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட் 4% எதுலேருந்து பார்ப்போம்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து பார்ப்போமா. ஸோ அப்போ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 4% வந்து 4. சரிங்களா? இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ வரும்னா 104ன்னு வரும். 100 + 4 தான் 104. ஸோ அதில் 4 வந்து ப்ராஃபிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு மார்க் ப்ரைஸ் வந்து 130, என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 104. ஸோ நான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன்னா 26 ரூபா கொடுத்துருப்பேன்னா. 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸு, 130 ரூபா வந்து மார்க் ப்ரைஸு, எனக்கு ப்ராஃபிட் வந்து 4 ரூபா வருது, செல்லிங் ப்ரைஸ் வந்து 104 ரூபா. ஸோ இது ரெண்டுக்குண்டான டிஃபரன்ஸ் தானே டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நான் 26 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்.
இவங்க என்ன கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறேன். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டிஸ்கவுண்ட் வந்து 26 ரூபா. மார்க் ப்ரைஸ் எவ்வளவு? 130 ரூபா இன்ட்டு 100. ஸோ இது எத்தனை வரும்? 5 டைம்ஸ் ஒன்று வருமா? 1 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ், இது வந்து 20. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ நம்ம உங்களுக்கு தெரியலன்னா அது 100ன்னு அஷ்யூம் பண்ணுங்கள் எப்பயும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏஜஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாதர் அண்ட் சன் அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 4:1, அதாவது 4 டைம்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட்டில் வந்து ஃபாதர் வந்து சன்னை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கார். சாரி, 4 டைம்ஸ் ஆஃப் த ஏஜ் இருக்கார். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து ஃபாதர் வந்து சன்னை விட 3 டைம்ஸ் ஆஃப் த ஏஜ் இருக்குது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர் வந்து சன்னை விட 250% இருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபாதரு, இது வந்து சன்னு. சரிங்களா? ஸோ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 4 டைம்ஸ் ஆஃப் த சன்னுனா என்ன அர்த்தம்னா, சன் வந்து 1 பார்ட் இருந்தால் ஃபாதர் வந்து 4 பார்ட்ஸ் இருக்குமா? சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் நான் +5 போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் த சன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன் 1 இருந்தால் ஃபாதர் எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டில் போடலாம், பேசிக்ஸில் போடலாம், எதுலனாலும் போடலாம். சரிங்களா? ஸோ இந்த டைப்பான சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இப்போது ப்ரெசென்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ, ஸோ அந்த 5 + 5 எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, ஃபாதருக்கும் +5 இன்க்ரீஸ் ஆகும், சன்னுக்கும் +5 இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இது வந்து நம்ம ரேஷியோ வச்சு மேக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து ×2 போகிறேன். ஸோ ×2 போகிறேன், இங்கே வந்து ×3 போகிறேன். ×3 போட்டேன்னா எவ்வளோ வரும்? இது வந்து 8 பார்ட் வரும், இது வந்து 2 பார்ட்னு வரும். ஸோ இது வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 9 பார்ட் வரும், இங்கே வந்து 3 பார்ட் வரும். இது வந்து ப்ரெசென்டேஜ், இது வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இதில் பாருங்கள், ஃபாதர் ஏஜ் வந்து 8 பார்ட்ஸ் இருக்குது ப்ரெசென்ட்டில். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் 9 பார்ட்ஸ் ஆகுது. அதே மாதிரி சன்னோட ஏஜ் ப்ரெசென்டேஜ் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 3 பார்ட் ஆகுது. ஸோ அந்த 5 வருஷத்தில் ஃபாதர் ஏஜ் 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சன்னோட ஏஜ் 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் அந்த டைப்பான சம்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ஸோ எனக்கு 1 பார்ட் ஈக்குவல் டு எவ்வளோ வருஷம்னா 5 வருஷம். ஸோ ஃபாதரோட ஏஜ் 8 பார்ட் எவ்வளோ வரும்னா 14 வரும். சன்னோட ஏஜ் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். புரியுதுல்ல? அதாவது ரேஷியோ வந்து ஃபாதருக்கு வந்து 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சன்னுக்கும் 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 1 பார்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுனா, ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஏஜ் வந்து 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஸோ 1 பார்ட் வந்து எனக்கு 5 இயர்ஸ்னால் 8 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்னா 40 வரும், 2 பார்ட்ஸ் வந்து 10 வரும். அப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40, சன்னோட ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10. சரிங்களா? இப்போ என்ன ரேஷியோ இவங்க ரெண்டுத்துக்கு இருக்குது? 4:1 ரேஷியோ இருக்குது. எப்படின்னா எடுத்துக்கலாம், 8:2 எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர் ஏஜ் வந்து சன்னோட 250% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 250%னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ 250%னா 250/100ன்னு எழுதுவோம். ஸோ இது 50ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5/2ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து 5 பார்ட்ஸ் இருக்கணும், சன்னோட ஏஜ் வந்து 2 பார்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் பேசிக்ஸில் போடலாம், எப்படினாலும் போடலாம். 5:2னா இப்போது 45 8:2, இது 5:2வா? 2 டைம்ஸில் போட்டோம்னா 16, 10. ஸோ பர்சன்டேஜ் வந்து 8:2 இருக்குது. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த 5:2 இருக்குல்ல, ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 10:4 எழுதலாமா? ஸோ 10:4 எழுதலாம். 2 பார்ட்ஸ் ஆகுதா? ஸோ அகைன் எத்தனை வருஷம் தானே கேட்குறானுங்க. ஸோ பேசிக்லேயே போட்டலாம். ஸோ இது வந்து எவ்வளோ வரும்னா 40 + x = 5 பார்ட்ஸு, அண்ட் தென் 10 + x = எனக்கு 2 பார்ட்ஸ் வரணும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 80, 2x, 50, 30, 3x, x = 10. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம், ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம்னா 40லேருந்து 10 கூட்டினா 50, 10லேருந்து 10 கூட்டினா 20. ஸோ 5:2 ரேஷியோ சரியாயிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர் வந்து சன்னை விட 250% இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் சொன்னேன்னா, இந்த ஏஜஸ் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த மாதிரி +5 இயர்ஸ் இல்லை -3 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்ட் ரேஷியோலே போடுங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அந்த ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த பக்கம் 1 பார்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த டைப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து எனக்கு 2 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இது வந்து 3 பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ல ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாமல் வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த டைப் வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்கள் பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். அது கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட் இருக்குது ஏஜஸில். ஸோ அதை வச்சு கூட சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 10, அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதர் ஏஜ் வந்து சன் ஏஜோட 250% இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மென்சுரேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 20 இருக்குது, அண்ட் தென் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை விட 125 அதிகமாக இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து சைட் ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா என்னங்க? ஸ்கொயரோட சைடு வந்து நம்மளுக்கு ஏ. சரிங்களா? ஸோ இந்த ஏ வேல்யூ தான் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ வரும்? லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எனக்கு ஏ தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ வரும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L × B. ஸோ A × 20னா 20Aன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட 125 அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 20A. ஸோ 20A + 125. ஸோ இது இந்த குவாட்ரேட்டிக்கில் போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் -20A -125 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? -25 + 5 வருமா? ஸோ -25 + 5னா 125, 20 சரியாயிருச்சு. ஸோ வெளியே வரும்போது +25 -5 வரும். ஸோ A = +25 -5 வருமா? ஸோ -5 வராது. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 25. ஏவோட வேல்யூ 25னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 25வா? இவங்க என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா இல்லைன்னா 2 × L + B. சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் எவ்வளோ? 25வா? பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 20. ஸோ 25 + 20 வந்து 45. ஸோ 2 × 45 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ பென்சுரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் இந்த மாதிரி டைப்பான கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வரும் பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A and B அவங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,000 வந்து A அண்ட் X rupees வந்து B. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 6 months வந்து A வந்து 2,000 வித்ட்ரால் பண்ணிடுறான். ஸோ ஃபைனலாக டோட்டல் ப்ராஃபிட் வந்து 52,000. ஸோ அதோட பியோட ப்ராஃபிட் வந்து 30,000. ஸோ எக்ஸோட அதாவது பியோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டைப்பான சம்ஸுக்கு நம்ம பேசிக் ஃபார்முலா இதில் பேசிக் மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து எனக்கு 52,000. சரிங்களா? பியோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஓகேவா? ஸோ இந்த 52,000ல் பி வந்து பியோட 30,000 எவ்வளோ எத்தனை இது வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ 30,000 / 52,000. ஸோ எவ்வளோ வரும்? 15/26ன்னு வருமா? அப்போது 15 பார்ட்ஸ் வந்து ஏக்கு போகுது, 15 பார்ட்ஸ் வந்து பிக்கு போகுது, 11 பார்ட்ஸ் வந்து ஏக்கு போகுது. சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கோ, நீங்கள் ஒரு சோலோவாக பிஸ்னஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, ஒரு பார்ட்னர்ஷிப்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் ப்ராஃபிட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போது என்னோடய ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எனக்கு 11:5 வந்து 11:15 வந்துருச்சு. இது வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் அதே 11:5 ரேஷியோவில் தான் 11:15 ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தட் மீன்ஸ் ஏ வந்து 11 பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ பி வந்து 15 பார்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? இப்போ ஏவோட 11 நம்மளுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்மளுக்கு கொடுக்கல, ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னா, ஏ வந்து 12,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யறான், ஒரு 2,000 வித்ட்ரால் பண்ணிடுறானா. ஸோ வித்ட்ரால் பண்ணிட்டானா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000 இருக்குமா? ஸோ பேலன்ஸ் 10,000 வந்து எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான்னா 6 months இன்வெஸ்ட் பண்ணுறான்.
சரிங்களா. ஸோ இந்த மந்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த எப்படியும் கேன்சல் ஆக தான் போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 12 இயர் ஒரு 1 இயர் பிஸ்னஸ்னால் 6 மந்த்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 1:1 எடுத்துக்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு 6 மாதத்தை ஒரு பாட்டாகவும் செகண்ட் 6 மாதத்தை ஒரு பாட்டாகவும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதை நான் 12,000 × 6 போடல, டேரெக்டாக 1 போட்டுக்கிறேன். சரிங்களா. ஸோ எவ்வளோ வரும், 12,000 + 10,000 வந்து எனக்கு 22,000 வருமா. அப்போது ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 22,000 டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா. ஸோ ஏவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 22,000னா இப்போது ஏ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ட் வந்து எத்தனை 11 பார்ட்ஸ். ஸோ அந்த 11 பார்ட்ஸ் வந்து 22,000னா 15 பார்ட்ஸ் எவ்வளோ வரும், 15 பார்ட்ஸ் வந்து 30,000 வருமா. ஸோ 30,000 by 12 போட்டோம்னா 2,500. ஸோ × 6 போட்டிங்கன்னா 15,000 வரும். ஏன் 6 போடுறோம்னா இங்கே 6 அடிச்சிருக்கோம்ல. ஸோ அதனால் 15 இது 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி போடுங்க, 12,000 × 6 வந்து 72,000, 10,000 × 6 வந்து 60,000. ஸோ 72 + 60 எவ்வளோ வரும், 1,32,000. ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,32,000. ஓகேங்களா. இது என்னது, இந்த 11 பார்ட் வந்து எனக்கு 1,32,000. ஸோ 15 பார்ட்ஸ் எவ்வளோ வரும், ஸோ 15 பார்ட்ஸ் அதாவது பியோட 15 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்னா 1 × 2 டைம்ஸா. ஸோ 1,80,000 வரும். சரிங்களா. ஸோ பியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு 1,80,000. அதை எத்தனை ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா அந்த 1,80,000லேருந்து அந்த 12 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அதான் அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எவ்வளோ வரும், 15,000 வரும். ஸோ அதை தான் நான் டைரெக்டாக இப்படி போட்டிருக்கேன். அந்த முன்னாடி சொன்னல உங்களுக்கு ஜஸ்ட்டு ரைட் டவுன் பண்ணாமல் வாயிலே சொல்லிட்டு இருந்தால, இங்கே 22,000 போட்டிருந்தோம்ல அந்த இது சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இங்கே என்ன ரேஷியோவில் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ அதே இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் அந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பி வந்து 32,000, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 52,000. ஸோ இதோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எனக்கு 11:15 வரும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்கோ அதே ரேஷியோவில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்க போகுது. சரிங்களா. ஸோ ஏ வந்து 11 பார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், பி வந்து 15 பார்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா. இப்போது ஏ வந்து 12,000 இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ 12,000 × 6 அண்ட் தென் 10,000 × 6. இந்த 6 கேன்சல் பண்ணி கூட போடலாம். நீங்கள் பிகினர்ஸ் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் மறுபடியும் மாற்றி ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். சரிங்களா. ஸோ 12,000 × 6 வந்து 72,000, இது வந்து 60,000. ஸோ ஏவோட வேல்யூ வந்து மொத்தம் 1,32,000 வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஏவோட பார்ட் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோம், 11 பார்ட்ஸ் சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த 11 பார்ட்ஸ் வந்து 1,32,000னா இந்த 15 பார்ட்ஸ் எவ்வளோ வரும்னா 1,80,000 வரும். ஸோ இந்த 1,80,000 என்னென்னா பி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்ல. ஸோ அவன் எதுவுமே வித்ட்ரால் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணலை. சரிங்களா. அவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,80,000. அப்போ அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் தான் என்ன கேட்குறாங்க. ஸோ அதோட by 12 போட்டிங்கன்னா 15,000 தான் அவனோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி தான் அந்த டைப்லாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீதா சீதா வந்து ஒரு ஒர்க்கை 120 டேஸில் முடிக்கிறாங்க, சீதா அஜய் வந்து ஒரு ஒர்க்கை 40 டேஸில் முடிக்கிறாங்க, சீதா வந்து அந்த ஒர்க்கை தனியாக 180 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ அஜயும் கீதாவும் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. இது வந்து கீதா, இது வந்து சீதா, இது வந்து சீதா, இது வந்து அஜய், இது வந்து சீதா. சரிங்களா. ஸோ கீதா சீதா எத்தனை நாள் ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னா 120 டேஸு, கீதா அஜய் வந்து 40 டேஸு, சீதா அலோன் வந்து 180 டேஸு. சரிங்களா. ஸோ இதுக்கு டோட்டல் ஒர்க் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 360 போடலாமா. ஸோ 360 வந்து எனக்கு டோட்டல் ஒர்க்கு. ஸோ எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்னா 3 வரும், இது வந்து 9 வரும், இது வந்து 2 வரும். சரிங்களா. ஸோ நம்மளுக்கு சீதாவோட எஃபிஷியன்சி வந்து 2 தெரிஞ்சிருச்சா. ஸோ சீதா எங்கே போடலாம், சீதா வந்து கீதாவில் போட்டோம்னா கீதா வந்து 1 எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ அஜயோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு வரும். ஸோ அஜயோட எஃபிஷியன்சி வந்து 7, சீதாவோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 2ன்னு. சரிங்களா. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அஜயும் கீதாவும் அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க இருக்காங்க. ஸோ 360 பை இவங்க ரெண்டோட எஃபிஷியன்சி வந்து 8. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 4 டைம்ஸ் வந்து 32 வரும். ஸோ 5 டைம்ஸ் வந்து 40 வரும். ஸோ 45 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த லெவலில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஸ்டினும்.
ஸோ கீதா சீதா வந்து 120 டேஸு, சீதா அஜய் வந்து 40 டேஸு, சீதா வந்து 180 டேஸு. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு 316 எடுக்கிறோம். இது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. சரிங்களா, சீதா மட்டும்தான் இப்போ நம்ம அதாவது தனியாக செஞ்சுருக்காங்க ஒர்க்கை. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி 2 தான். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் எதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக கீதாவும் அஜயும் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த 360/8 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து ஒரு போட்டன் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா A&B அதோட டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து டவுன் ஸ்ட்ரீம்லேயும் அப் ஸ்ட்ரீம்லேயும் போனால் டோட்டலாக 6 ஹவர்ஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒரு +2 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த A to B டிஸ்டன்ஸை அப் ஸ்ட்ரீமில் மட்டும் போகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ போட்டோட ஸ்பீடு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர். சரிங்களா. இப்போ நான் என்ன செய்கிறேன், போட்டோட ஸ்பீடு வந்து பின்னு எடுக்கிறேன், ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து போட்டோட ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒய்ன்னு எடுக்கிறேன். சரிங்களா. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எனக்கு எவ்வளோ வரும், டவுன் ஸ்ட்ரீம் வந்து x + ஒய்ன்னு வரும், அப் ஸ்ட்ரீம் வந்து எனக்கு x - ஒய்ன்னு வரும். சரிங்களா. ஸோ இந்த 24 கிலோமீட்டரை ஃபஸ்ட்டு x + ஒய்யில் போகிறேன், அண்ட் தென் அதே 24 கிலோமீட்டரை அப் ஸ்ட்ரீமில் போகிறேன். ஸோ எனக்கு டோட்டல் டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 6 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒரு 2 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அப் ஸ்ட்ரீமில் மட்டும் போகிறதுக்குமே அவனுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப் ஸ்ட்ரீமோட இது வந்து x - ஒய். ஸோ இதோட +2 ஆட் பண்ணணும். சரிங்களா. சாரி, ஒய்யோட +2 ஆட் பண்ணணும். ஸோ ஒய்யோட +2 ஆட் பண்ணிங்கன்னா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா எக்ஸு -y -2ன்னு வரும். அப்போது இந்த 24 கிலோமீட்டரை எக்ஸு -y -2ல் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 6 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து 4 டைம்ஸ்னு வரும். அப்போது x - ஒய் வேல்யூ எவ்வளோ வரும்னா +2 6ன்னு வரும். அப்போது போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டிஃபரன்ஸ் வந்து 6 km/h. சரிங்களா. ஸோ இந்த x - ஒய் அந்த 6 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 24/6 எவ்வளோ வரும், 4ன்னு வருமா. ஸோ இந்த 4 வந்து இங்கிட்டு போயிடும், 4 இங்கிட்டு போயிடுச்சுன்னா 2ன்னு வரும், 2 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே 24ஆல் டிவைட் பண்ணோன்னா 12ன்னு வரும். ஸோ x + ஒய் வந்து 12. ஸோ x + ஒய் வந்து எனக்கு 12 km/h. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 12, அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 6. இவங்க என்ன கேட்குறாங்க, போட்டோட ஸ்பீடு தானே கேட்குறாங்க. ஸோ 12 + 6 வந்து 18, 18/2 வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 9 km/hன்னு வரும். புரியுதா. ஸோ இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 24 கிலோமீட்டர். சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரீம்லேயும் டவுன் ஸ்ட்ரீம்லேயும் சேர்ந்து போனால் அந்த டோட்டல் அந்த 24 அந்த 2 டிஸ்டன்ஸ்லேயும் நான் 6 ஹவர்ஸில் கவர் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் அந்த 24 கிலோமீட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் அப் ஸ்ட்ரீமில் போகிறேன். அது எப்படின்னா என்னோடய ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து 2 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்படி போனால் எனக்கு 6 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அந்த 24 கிலோமீட்டர் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு என்னோடய ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் ஒரு +2 ஆட் பண்ணனா 6 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ நான் போட்டோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து +2 வந்து செகண்ட் கேஸ். சரிங்களா. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து போட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரீமா, ஸோ x + ஒய், அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து x - ஒய். ஸோ 24 கிலோமீட்டர் x + ஒய், ஸோ 24 கிலோமீட்டர் x - ஒய் = 6. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதே 24 கிலோமீட்டரை அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் வந்து +2 ஆட் பண்ணணும். ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து x, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து y + 2. சரிங்களா. ஸோ இந்த ரெண்டுக்குண்டான அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ வரும்னா x - ஒய் -2ன்னு வரும். ஏன்னா இங்கேருந்து y + 2னா அந்த மைனஸ் இங்கே போயிருமா. ஸோ x - ஒய் -2ன்னு வரும். ஸோ இந்த 24 கிலோமீட்டரை அப் ஸ்ட்ரீமில் போனால் எனக்கு 6 ஹவர்ஸ் ஆகுதா. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 4ன்னு வரும். ஸோ x - ஒய் வந்து அந்த -2 வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ +2 ஆயிரும். அப்போது x - ஒய் வந்து எனக்கு 6 km/h. ஸோ இந்த x - ஒய் 6 இருக்குல்ல, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 24/6 வந்து 4. இந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போயிடும். ஸோ 6 - 4 வந்து எவ்வளோ வரும், 2ன்னு வருமா. ஸோ இந்த 2வையும் இந்த 24ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 12ன்னு வரும். ஸோ x + ஒய் வந்து இங்கிட்டு போயிருமா. ஸோ x + ஒய் வந்து எவ்வளோ வரும்னா 12 km/hன்னு வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதான நமக்கு போட்டோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அது போட்டோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இவங்க என்ன கேட்குறாங்க, போட்டோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ 6 + 12 வந்து 18/2 போட்டிங்கன்னா 9 km/h வரும். அப்போ போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9 km/h. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் 700 கிலோமீட்டர் இருக்குது.
ஸோ அது ஆவரேஜ் ஸ்பீடில் 70 km/h போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 140 km போகும்போதெல்லாம் ஒரு 4 minutes வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வித்தவுட், அதாவது எந்த ஸ்டாப்பேஜுமே பண்ணாமல் போனானுன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 700 km, ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 km/h. அப்போது டைம் எவ்வளோ வரும்? 700/70 10 hours ஆகுமா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு 10 hours ஆகும். ஏன் 10 hours ஆகுதுன்னா, அவங்க ஒரு 140 km போகும்போதெல்லாம் 4 minutes ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. சரிங்களா? ஸோ இந்த 700ல் எத்தனை 140 வரும்? ஸோ ஃபஸ்ட்டு 140 போகும்போது ஒரு 4 minutes எடுப்பான். ஸோ செகண்ட் 140, தேர்ட் 140, ஃபோர்த் 140, ஃபிஃப்த்து 140 போகும்போது அந்த 700 டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணிடுவான். சரிங்களா? ஸோ அப்போ எத்தனை டைம் ரெஸ்ட் எடுக்கிறான்னா 4 times ரெஸ்ட் எடுக்கிறானா? ஸோ 4 × 4 16 minutes வந்து டோட்டலாக ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ 4 × 4 minutes, ஸோ 16 minutes வந்து எனக்கு டோட்டலாக ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போ உனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு வந்து 10 hours ஆகுது. இன்கேஸ் அந்த ரெஸ்ட் எடுக்கல, அந்த 16 minutes ரெஸ்ட் எடுக்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னா 9 hours 44 minutes வரும். புரியுதில்ல? அதாவது ஒரு 700 km இருக்குது. ஸோ அது வந்து ஆவரேஜ் ஸ்பீடாக 70 km/h போகிறானுங்க. ஸோ டோட்டல் டைம் வந்து 10 hours ஆகுது. அது ஏன்னா அந்த 140 km போகும்போதெல்லாம் ஒரு 4 minutes ரெஸ்ட் எடுக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அந்த 700 km அந்த 140 எத்தனை டைம் வரும்னா 5 times வருதா? ஸோ 5 timesனால் அவன் 5 டைம் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டான். 5 - 1 4 டைம் தான் ரெஸ்ட் எடுப்பான். ஏன்னா அடுத்து லாஸ்ட்டு அந்த 140 ரீச் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லையா? ஸோ அந்த 4 times தான் அந்த ரெஸ்ட் எடுப்பான். ஸோ ஒரு டைம் ரெஸ்ட் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான்னா டைம் வந்து 4 minutes ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ அப்போ 4 டைமுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னா 16 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த 16 minutes அவன் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ டைமில் வந்து வித்தவுட் ஸ்டாப்பேஜில் ரீச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 ஹவர்ஸ்லேருந்து இந்த 16 minutes மைனஸ் பண்ணிங்கன்னா 9 hours 44 minutes வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருப்பான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பாப்புலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் பி வந்து இனிஷியலாக ஏ விட 2 lakhs வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் பாப்புலேஷன் ஆஃப் பி வந்து 3,34,000 வந்து ஏ விட அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து 20% வந்து டிப்ரிஷியேட் ஆகுது, பி வந்து 8% டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அந்த டிப்ரிஷியேட் கான்செப்ட் என்னன்னா காம்பவுண்டர்ஸில் இருக்கல அதே கான்செப்ட் தான். இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எஃபெக்டிவ்ல 44% போடுறோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இதில் 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இனிஷியலாக வந்து என்னோடய பாப்புலேஷன் 100க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 18 வரும். ஸோ நெக்ஸ்ட் 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 64 வரும். அப்போ நீங்கள் இந்த செகண்ட் 20% வந்து 100லேருந்து எடுக்கக்கூடாது. இப்போ 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 20 + 20 40ன்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அது தப்பு. ஓகேங்களா? அப்போது 100 இருந்துச்சுன்னா 80, அடுத்து 64 இப்படி தான் போகும். ஸோ நான் என்ன செய்கிறேன், என்னோடய பாப்புலேஷன் ஆஃப் ஏ இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் 100xன்னு எடுக்கிறேன். ஸோ பாப்புலேஷன் ஆஃப் பியை வந்து நான் 100yன்னு எடுக்கிறேன். இது எப்போது இனிஷியலாக உள்ளது. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த 100லேருந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏவோட பாப்புலேஷன் வந்து 64xன்னு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பியோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 100y. ஸோ அதில் 8% போச்சுன்னா 92. ஸோ 92 இன்ட்டு ஒரு 8% போச்சுன்னா 8/100. ஸோ எவ்வளோ வரும்? 7.36ன்னு வருமா? 720 70 736 7.36. ஸோ 92லேருந்து அந்த 7.36 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 0.64. இது வந்து 84ன்னு வருமா? ஸோ பி வந்து 84.64xன்னு வரும். சரிங்களா? ஸோ நம்ம நார்மல் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதிலே போட்டலாம். ஸோ பி வந்து 100y. ஸோ இனிஷியலாக 100y மைனஸ் 100x ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சமா? ஸோ 2 lakhs. ஸோ ஃபைனலாக 84.64y வந்து பியை விட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,34,000 சாரி 3,34,000. ஸோ இது எதை கேன்சல் பண்ணலாம்? பாப்புலேஷன் ஆஃப் டவுன் பி தானே கேட்குறாங்க. ஸோ எக்ஸை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணோன்னா 0.64 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா இது எவ்வளோ வரும்? 64ன்னு வரும். 64 இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 20.64ன்னு வருமா? ஸோ 20.64y ஈக்குவல் டு இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1,28,000 வருமா?
ஸோ 1,28,000 வரும். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 3,34,000 1,28,000. ஸோ 1,28,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 06206 வரும். ஸோ 206,000. ஸோ இது வேல்யூ வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேஷனில் தான் வருது. ஸோ மேபி இங்கே 3,34,400 போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ 3,34,000 தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒய்யோட அதாவது இது வந்து எத்தனை டைம்ஸ் போகும்னா 100 டைம்ஸ் போகுமா? ஸோ 100 டைம்ஸ் போச்சுன்னா 100 10,000 வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 100 ஒய் இருக்குமா? ஸோ 10,000 × 100 வந்து 1 lakh. ஸோ 10 lakhs. ஸோ பாப்புலேஷன் ஆஃப் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். பேசிக் கால்குலேஷன் போடலாம், கிராஸ் ப்ராடக்ட்டில் போடலாம். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏ வந்து 100x, பி வந்து 100y. ஸோ டெப்ரிசியேஷன் 20%னா 64x வரும். ஸோ பி வந்து 84.64y வரும். ஸோ ஏன்னா இங்கே சொல்லியிருக்கேன்ல. ஸோ 100னா 20னா 80, அடுத்து 20னா 64. அதே மாதிரி 100னா 8%னா 92. ஸோ 92லேருந்து ஒரு 8%னா 84.64y. சரிங்களா? ஸோ 100 இவங்க ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ ரெண்டுலேயுமே அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி 2 வருஷத்துக்கு அப்புறமும் சரி பி தான் ஏ விட கூட இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்ம இப்படி எழுதிருக்கோம். ஸோ 100y - 100x வந்து 2 லட்சம். 84.64y - 64x வந்து 3,34,000. இவங்க பாப்புலேஷன் ஆஃப் ஒய் தான் கேட்குறானுங்க இல்லையா? ஸோ பாப்புலேஷன் ஆஃப் ஒய் கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணுறோம். இந்த இது 0.64 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64x வரும். ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டை மைனஸ் பண்ணிங்கன்னா 20.64y வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு. இந்த 2 lakhs வந்து 0.64 மல்டிப்ளை பண்ணி இந்த 3,34,000 மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு 2,60,000 வரும். ஸோ வேல்யூஸ் வந்து அப்ராக்சிமேஷனில் வருது. பட் இங்கே வந்து 3,34,400 இருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா ரெண்டுமே அப்படியே கேன்சல் ஆயிரும்ல. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 part வந்து 10,000 வரும். ஸோ அவங்க இனிஷியல் பாப்புலேஷன் ஆஃப் பி தான் கேட்குறானுங்க. ஸோ 100y வந்து 10 lakhs வரும். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள பிஏஜ் கேட்டாங்கன்னா 84.64y மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த செஷனில் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் கேட்ட வேர்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.